பலன் கிடைக்குமே நமக்கு தான். அதனால முதல் விஷயம் நம்மகிட்ட இந்த பொறுமை, ஒரு எளிமை, ஒரு சிம்பிளிசிட்டி நமக்கு வந்துடும். அதுக்காக நம்ம கூட செயல்களில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது தனி கணக்கு. நம்ம மனதுக்குள்ளே நாம் ஒரு எளிய மனிதனாக மாறிவிடும். இப்போ நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ மனிதன் இப்போ இந்த பூமிக்கு திருப்பி வந்துடுவோம். இந்த பூமியில் நாம் மட்டும்தான் இருக்கோமா? மற்ற உயிர்கள் நிறைய இருக்குது. இப்போ கூட இங்கே ஒரு பள்ளி உட்காந்து இருந்துச்சு, கவலை இருக்குது, நிறைய உயிரினங்கள் இருக்குது. நம்மளை தவிர மற்ற எந்த உயிரை நம்ம ஆகுது மருத்துவத்துக்காக செலவழிக்குதா? தலைவலி, காய்ச்சல், பல்வலி, உணவு குழாயில் புண்ணு, மலச்சிக்கல், பயிற்சி, இத்தனை மாடு வெளியே பார்த்துருக்கான். ஏதாவது பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? மற்ற உயிரினங்களுக்கு நம்ம அதனுடைய ஆசனாவை பார்க்க முடியாது. மாட்டுக்கு ஈஸியாக பார்க்கலன்னா டப்புன்னு ரோட்டில். மலச்சிக்கல் வந்து பார்த்துருக்கீங்களா? நடந்துக்கிட்டே சாணி போட்டுருக்கோம். அந்த யானை நடந்துக்கிட்டே சாணி போட்டுருக்கோம். ஏறி மிதிச்சா கூட நம்ம இது யானை சாணி ஒட்டாது. பார்த்துருக்கீங்களா? மற்ற விலங்குகள் இப்போ கை கால் மூட்டு இடுப்புன்னு ஏதாவது மாடு நோண்டிட்டு நடந்து பார்த்துருக்கீங்களா? நாய் ஏதாவது தவறாக நடக்க முடியாமல் சொல்லிட்டு பார்த்துருக்கீங்களா? ஏதாவது பறவை எனக்கு வயசாகிடுச்சு இனிமேல் பறக்க முடியல, ரெக்கையெல்லாம் வலிக்குது பார்த்துருக்கீங்களா? குரங்கு எனக்கு வயசாகிடுச்சு இனிமேல் மறைய மாட்டேன் கீழே உட்காந்து பார்த்துருக்கோமா? அப்போ மனிதனை தவிர மற்ற ஜீவராசிகள் எதுக்குமே இப்போ நான் சொன்ன இந்த நோய் கூட்டம் கிடையாது. எந்த நோய் கூட்டம்? தொற்று நோய், தொற்றாத நோய். அதுக்கு தொற்று நோய் வரும். இப்போ குரங்குக்கும் சில சமயம் தொற்று நோய்கள் வரும். சிங்கத்துக்கு கூட சில சமயம் தொற்று நோய்கள் வரும். அந்த சிங்கத்துக்கே உரிய தொற்று நோய்கள், உலகத்துக்கு எல்லா தொற்று நோயும் வராது. மனிதனுக்கு தான் தொற்று நோய்கள் எண்ணிக்கை கூட அதிகமாகிடுச்சு. அதுக்கு காரணம் நம்ம பின்னாடி வருவோம். அப்போ மனிதனை தவிர மற்ற விலங்குகளுக்கு இந்த தொற்றாத நோய்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவாது. அந்த நோய்கள் இப்போ சக்கரை நோய் பரவுமா? பரவாது. இப்போ ஐபிபி பரவுமா? பரவாது. அல்சர் பரவுமா? பரவாது. கை கால் மூட்டில் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டோம் வந்துருமா? வராது. கண் பார்வை கோளாறுகள், செரிமான கோளாறு, எதுவுமே இதெல்லாம் தொற்றா நோய் கூட்டம்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு தொற்றாது. இந்த நோய்கள் விலங்குகள்கிட்ட அரிதுன்னு அரிது. விலங்குகள்கிட்ட பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். ஜூவில் இருக்கிற சிங்கத்தை வேணால் பார்க்கலாம், ஜூவில் அடைச்சி விட்டுனா பார்க்கலாம். இயற்கையோட சூழலில் வாழக்கூடிய எந்த விலங்கும் இந்த நோய்கள் வராது. இன்னொரு முக்கியமான விஷயமும் வராது. அதுக்கு முதுமையும் நோயாக மாறாது. மற்ற விலங்குகளுக்கு முதுமை வரும், முதுமை நோயாக மாறாது. மனிதனுக்கு முதுமையும் ஒரு நோய். வயசாக முடக்குவாதம் வருது. இப்போ 20 வயசில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிரிக்கெட் விளாடுவோம் வெயிலில். அதே 40 வயசில் விளையாட முடியுமா? 50 வயசில் வெயில் நடக்கவே முடியல, ஒரு குடம் தேவைப்படுது. இல்லாட்டி வெளியில் இங்கே ஒதுங்கி உட்கார வேண்டியது. 60 வயசில் மயக்கமே போட்டு விழுந்துடும். மனிதர்களுக்கு முதுமையும் ஒரு நோயாக மாறுது. முதுமை ஒரு நோய் ப்ளஸ் இந்த தொற்றா நோய் கூட்டம் இரண்டும் சேர்ந்து இப்போ இன்னைக்கு நம்ம தொழில்நுட்ப வசதி அதிகமானதுனால வசதி வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சுன்றப்ப அதுவும் சேர்ந்து நோய்க்காக நம்ம செலவழிக்கிற பட்ஜெட்டை வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் போகுதே ஒழிய குறையிறதுக்கே காணோம். இப்போ மருந்து நான் கொரோனா டயத்தில் பார்த்தேன். கொரோனா டயத்தில் எல்லா வியாபாரமும் கஷ்டப்பட்டுச்சு. கஷ்டப்படாத 2 வியாபாரம் ஹோட்டலும் மருந்து கடையும். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்சலுக்கு நிற்கிது. அந்த திறந்து 2 மணி நேரம் திறந்து விட்டால் கூட அந்த 2 மணி நேரம் ஹோட்டலில் தான் நிற்கிது அந்த கூட்டம். இல்லை நல்லா இருக்கிற கூட்டம் பூரா ஹோட்டல், நல்லா இல்லாத கூட்டம் பூரா மெடிக்கல் ஷாப். அந்த அதுக்குள்ளே மருந்தை வாங்கினா மாற்றணும். ரெண்டு இடத்துல தான் மக்களோட கூட்டம் இருக்குது. அது 2 நல்ல சம்மந்தம் இருக்குது. நான் சொன்னீங்களா, தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம தப்பு பண்ணுறோம்னு சொல்லி அது எந்த இடம்னா முக்கியமான இடம் உணவு தான். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். மனிதனை தவிர மற்ற விலங்குகளுக்கு நோய்கள் அரிதினும் அரிது. தொற்று நோயே வந்துச்சுனாலும் மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா அதற்குன்னு உரிய தொற்று நோய் தான் வரும். இப்போ சிங்கத்துக்குன்னு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தொற்று நோய் தான். மாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4-5 தொற்று நோய் தான் வரும். தெரிஞ்ச கோமாரி நோய், ஆந்த்ராக்ஸ், அந்த மாதிரி 4-5 தான். இஷ்டத்துக்குலாம் நோய் தொற்று நோய் சீசனுக்குலாம் வராது. ஜூனில் ஒரு டிசீஸு, ஜூலையில் ஒரு டிசீஸ்லாம் வராது. அது வாழ்நாள் முழுக்க நம்மளே மாடு வளர்த்தோம்னா வாழ்நாள் முழுக்க ஒரு மாட்டுக்கு 2 தடவை 3 தடவை ஏதாவது சீரியஸான இஷ்யூஸ் வரும். அவ்வளோதான். அது நம்ம வளர்க்குற மாட்டுக்கு தான். காட்டில் இருக்கிற மாட்டுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. இது தெரியாது. இப்போ நாமளும் யார்? ஒரு விலங்கு தானே. மனிதன் ஒரு விலங்கு தான். மனிதனை வந்து உயிரியலில் வகைப்படுத்தும் பொழுது இப்போ புலி இனங்கள் இருக்குது, பூச்சி இனங்கள் இருக்குது, ஊர்வனை இருக்குது, பரப்பனை இருக்குது. அது மாதிரி மனிதன் விலங்கினம், விலங்கினத்தில் துணை விலங்கினம், பாலூட்டி. இதுதான் மனிதனுடைய அறிவியல் ரீதியான வகைப்பாடு. நாமளும் இப்போ விலங்கு தான். நம்ம பேச தெரிஞ்சிருச்சு, சிந்திக்க தெரிஞ்சிருச்சு, வசதி வாய்ப்புகள் உண்டாக்க தெரிஞ்சிருச்சு, வீடு கட்டிக்க தெரிஞ்சிருச்சு, உடைகளை பார்க்க தெரிஞ்சிருச்சு, நிறைய விஷயங்கள் நம்ம டெக்னாலஜியில் சாதிச்சிட்டோம். பட் அடிப்படையில் ஒரு மனிதன் என்பன் யாருன்னா விலங்கு தான். உதாரணத்துக்கு நமக்கும் கண் இருக்குது, குரங்குக்கும் கண் இருக்குது, சிங்கத்துக்கும் கண் இருக்குது. இந்த கண்ணுடைய செயல்ன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தான். ரொம்ப கம்மியாக தான் வித்தியாசம் இருக்குது. ஒரு சிங்கத்துக்கு குரங்குக்கு நமக்கும் பார்த்தோம்னா மொத்தமே மரபணுக்களில் 1-2 சேர்ந்த வித்தியாசம். மரபணுக்கள் நம்ம ஜீன்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கும் குரங்குக்கும் உண்மையான வித்தியாசம் மரபணுக்களில் 1-2
2% வித்தியாசம். அதில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான உயிரினமாக மாறிட்டோம்னு பாருங்கள். இப்போ மரபணுக்கள் ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலே பெரிய மாற்றம் உடல் ரீதியாக நடக்கும். நமக்கு சிந்திக்க தெரிஞ்சிருச்சு, நம்ம பெரிய ஆளு. நாக்கு, விலங்குக்கு எப்படி நாக்கு என்ன வேலையை செய்யுது அதான் நமக்கு செய்யும். ஜீரண மண்டலம், உணவு குழாய், விலங்குகளுக்கு என்ன ஜீரண மண்டலம் பண்ணுதோ அதுதான் நம்ம ஜீரண மண்டலமும் பண்ணுது. நம்ம குடல், விலங்குகளோட குடல் ஒன்று தான் வேலை. நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புகள், இனப்பெருக்க மண்டலம், கர்ப்பப்பை, விலங்குகளுக்கும் அதே மாதிரி தான். அதுவும் குட்டி போட்டு பால் போட்டு மனிதர்களும் குட்டி போட்டு பார்த்துருக்கான். மனிதனும் விலங்கும் இன அடிப்படையில் ஒன்று, செயல்பாடு அடிப்படையிலும் நிறைய ஒன்று தான், ஒற்றுமை தான். நிறைய நம்ம இந்த விலங்குகளை பற்றி கம்பேர் பண்ணும்போது சில சமயம் மக்கள் கேட்பாங்க, என்ன சார் விலங்குகளோட கம்பேர் பண்ணுறீங்க, நம்ம மனிதர்கள் தனி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. மனிதர்கள் தனி தான், பட் அந்த அடிப்படைன்றது ஒன்று. ஒரு வீடுனா அடிப்படை ஒன்று தானே, 4 செவர் இருக்கணும், ஒரு கூரை இருக்கணும், இதுதானே அடிப்படை. பட் இதை எவ்வளோ பிரம்மாண்டமாக மாற்றலாம், எவ்வளோ எளிமையாக மாற்றலாம், ஸ்டைலாக மாற்றலாம், இந்த மெத்தடில் தான் மாறுது. வீடுன்றது ஒன்று. நம்ம கட்டுமானம் ஒன்று, அதாவது எலும்பு மண்டலம், சிறுநீரக மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், சென்ஸ் ஆர்கன்ஸ், நாக்கு, மூக்கு, காது, மூளை எல்லாமே செயல்பாட்டு அடிப்படை. திறமை கூடுது, நம்ம மூளையோட திறமை கூட, அதோட மூளை திறமை கொஞ்சம் கம்மி. இப்படி தான் மாறுது. அடிப்படை ஒன்று. அப்போ நமக்கும் இந்த மாதிரி வியாதி வரக்கூடாது தானே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி வியாதி வரணும்? அப்போ இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், நாம் அதுக்கு செய்யாத ஒரு சில தவறுகளை நாம் செய்வதால் தான் நமக்கு வியாதிகள் வருது. அப்போ வியாதியே கூட நமக்கு நம்ம தப்பு பண்ணாமல் நமக்கு வியாதி வராதுன்றது அடிப்படை. நம்ம அதை பார்த்து கற்றுக்கிறோம். திரும்பவும் இந்த இன்னொரு சந்தேகத்தை இங்கே ரிமூவ் பண்ண, ஏன்னா விலங்குகளுக்கு நம்ம நோய் வராது அப்படின்னு சொல்லிட்டோம், சரிங்களா? மனிதனுக்கு நோய் வருது. அது எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு காட்டெருமை பார்க்கணும். ஒரு காட்டெருமை என்ன சாப்பிடும்? புல், வேற தண்ணி குடிக்கும். நான் ஒரு நாள் வந்து தங்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது கும்ளிக்கு பக்கத்தில். கும்ளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கும்ளிக்கு பக்கத்தில் தேக்கடின்னு ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கும், பெரியார் வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. உள்ள ஹோட்டல்லாம் இருக்குது, அவங்க கேரளா டூரிசம் கூட நடத்துகிறாங்க, அங்கே தங்கலாம். அப்போ அங்கே தங்கிட்டு நான் அங்கே வேடிக்கை பார்க்க, அந்த காட்டுகளை வேடிக்கை பார்க்கலாம், ட்ரெக்கிங் போகலான்னு வச்சுக்கோங்க. தங்கி நம்ம வேடிக்கை தங்குற செஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். குளம் அந்த பக்கம், லேக், அந்த தேக்கடி லேக்கு அந்த பக்கம் புல்வெளி இருக்கும், அனிமல்ஸ்லாம் வரும், வேடிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்து வேறு எதுவும் வரல. நான் போன அன்றைக்கி காட்டெருமை மட்டும் தான் வந்துச்சு. காலையில் வந்துச்சு காட்டெருமை, நல்லா அந்த புல், இந்த கரை ஓரத்தில் இருந்த புல்லெல்லாம் நல்லா மேய்ஞ்சிச்சு. அனிமல்ஸுமே நல்லா படுத்துருச்சு. ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே படுத்துருந்துட்டு திருப்பி எந்திரிச்சு திரும்ப புல்லை மேய்ஞ்சிட்டு உள்ளே போயிடுச்சு. அப்போ நான் நினச்சேன் பக்கத்தில் நிறைய மரம் இருந்துச்சு, ஒரு மரத்தை கூட போய் அது இலையை கூட சாப்பிடல. அப்போ நான் பார்த்து என்னன்னா அதுக்கு உணவு பழக்கம் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்து தான் பெரும்பாலும் செய்யும். நம்ம இன்றைக்கி ஒரு நாள் சேர்த்தா டெய்லி செய்கிறோம். நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம், டீ குடிக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், லஞ்ச் சாப்பிட்றோம், ஈவினிங் டீ, நைட் டின்னர், அடுத்து தூங்குறோம். இதான் நம்ம டெய்லி செய்ய போகிறோம். இது அப்போ அதே அது செய்யுது. அப்போ ஒரு நாள் முழுக்க அது பார்த்தா புள்ளத்தோடு எதுவுமே சாப்பிடல. அந்த மாட்டை நம்ம பக்கத்தில் பார்க்கும்பொழுது காட்டணும், தூரத்தில் பார்க்கும்போது மாடு மாதிரி தான் இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தா காட்டுறது தலை மட்டும் கொடுத்துருச்சு. கோத்தகிரியில் நான் வேலை பார்க்குறப்ப பார்த்துருக்கேன். ஊருக்குள்ளேயே வரும், கோத்தகிரியில் மட்டும் காட்டுறமே மக்களோட மக்களாக பழகிடுச்சு. ஊருக்குள்ளேயே வந்துட்டு போங்க அது பாட்டு. அவ்வளோ பெருசு இருக்குது தலை. உடம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. வெயிட் எப்படி அநேகமாக 1 டன் இருக்கும். எதில் வருது? புல்லில் இருந்தால் வருது. அதோடைய கை, கால், தசை, தலை பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ நாம் வந்து நமக்கு தோசை, சோறு